ஒரு சின்ன பொண்ணு கிணத்துக்குள்ள காக்கா விழுந்துடுச்சுன்னு அது வெளியே எடுக்கிறா. உடனே அந்த காக்கா அதோட ரக்கைய படப்படன்னு ஸ்பீடா அடிக்குது. சோ இந்த சின்ன பொண்ணோட முகத்துல அந்த காக்காவோட உடம்புல இருந்த சேரெல்லாம் ஒட்டிக்குது. அவளும் அவ முகத்துல இருந்த சேரெல்லாம் துடைக்கிறா. பார்த்தா அந்த பொண்ணோட கண்ணு மூக்கு வாயெல்லாம் அந்த சேரோட தனியா வந்துடுது. அதனால இப்ப அந்த பொண்ணோட முகமே பிளேனா காலியா இருக்கு. அப்புறம் அந்த கிணத்துக்குள்ள இருந்து சேரு மாதிரி ஒரு பூதம் வெளியே வந்து கீழே இருக்க இந்த சின்ன பொண்ணோட கண்ணை அது எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே துரத்திட்டே வருது. இந்த சின்ன பொண்ணோட அப்பா அந்த சேரு பூதத்தை துப்பாக்கி வச்சு சுடுறாரு. அப்ப கூட அந்த பூதம் சாகல. அது ஏஞ்சி மறுபடியும் இந்த குட்டி பொண்ணை துரத்திட்டே வருது. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள சேஃபா பூட்டி வச்சிடுறா. ஆனா இந்த பூதம் இந்த குட்டி பொண்ணு இருக்க அந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்துடுது. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கட்டையை எடுத்து அந்த பூதத்தை அப்படியே ரெண்டா வெட்டிடுறா. அப்படியும் இந்த பூதத்துக்கு ஒன்னும் ஆகல. அது வெளியே இருந்துட்டே அதோட கையை கதவுக்குள்ள விட்டு அந்த குட்டி பொண்ணை இழுத்து அதோட வாய்க்குள்ள போட்டு அவளை முழுங்கிடுது. உடனே அந்த பூதம் ஒரு பிஸ்கெட் மாதிரி மாறி வேகமா ஓடி போய் அது வந்து அந்த கிணத்துக்குள்ளேயே விழுந்துடுது. இவங்களும் அது பின்னாடியே ஓடி போறாங்க. பட் இவங்களால அந்த பூதத்தையும் பிடிக்க முடியல, அந்த சின்ன பொண்ணையும் காப்பாற்ற முடியல. இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னா இதோட முழு எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.